கப்பலில் கேஆர் விஜயா கோடிகளில் புரண்ட டாப் நடிகை தன்னுடைய 2 மனைவிகள் கிட்ட அனுமதி கேட்டுட்டு 3ஆவதா கேஆர் விஜயாவை வேலாயுதம் திருமணம் செஞ்சிருக்காரு. கேஆர் விஜயாவையே நம்பி இருந்த அவங்களுடைய தங்கைகளுக்கு வேலாயுதம் தான் திருமணமும் செஞ்சு வச்சிருக்காங்க. அன்று இந்திரா காங்கிரஸ்க்கு சக்தியா இருந்தவங்க வேலாயுதம். இத பத்தி மூத்த விமர்சகர் டாக்டர் காந்தாராஜ் பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க. தி விசில் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்திருக்க மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தாராஜ், அன்றைய இளைஞர்களுக்கு தன்னுடைய மனைவி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கற்பகம் படத்தில் லட்சிய பெண்ணா நடிச்சிருப்பாங்க கேஆர் விஜயான்னு சொல்லியிருப்பாரு. சாவித்ரேயே அந்த படத்துல காலி செஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு கேஆர் விஜயாவுடைய நடிப்பு இருக்கும். அதுக்கப்புறமா கேஆர் விஜயா என்ன படம் நடிக்க போறாங்கன்னு வெளியில தெரியவே இல்லை. உடனே ஒரு பிரபல வார பத்திரிகை எங்கே கேஆர் விஜயா அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரையே எழுதிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம கை கொடுத்த தெய்வம் படத்துல குறும்புக்கார பெண்ணா அதுக்கப்புறம் கேஆர் விஜயா நடிச்சிருப்பாங்க. இருமலர்கள் என்ற படத்துல பத்மினியோடு இணைந்து நடிச்சிருப்பாங்க. கேஆர் விஜயாவுடைய அடுத்தடுத்த படங்களை பார்த்துட்டு அவங்க நடிப்புல ஒரு புத்தகமா இருக்காங்கன்னு நிறைய பத்திரிகை விமர்சனங்கள் சிறப்பா வந்துச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் பருமனானா கூட கேஆர் விஜயாவால நடிப்புல நிற்க முடிஞ்சிச்சு. சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசனோட இணைந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்ச மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட அமையல. ஏன்னா அவங்க நடிச்சா 2வது கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க. நான் ஏன் பிறந்தேன், நல்ல நேரம், இந்த மாதிரி படங்கள்ல முன்னிலை ஹீரோயினாவும் பண்ணிருக்காங்க. ஆனா சிவாஜியோட நடிக்கிறப்பதான் இவங்களுடைய புகழ் அப்படின்றது பெருசாச்சு. தங்கப்பதக்கம் படத்துல இவங்க சிவாஜியோடைய நடிப்பையே பீட் பண்ணிட்டாங்களாம். பட்டணத்தில் பூதம் படத்துல நீச்சல் உடையில நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பல நீச்சல் உடை அணிந்து நடிச்சிருக்காங்க கேஆர் விஜயா. வேலாயுதம் அப்படின்ற ஒரு தொழிலதிபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கேஆர் விஜயா. அது மட்டும் இல்லாம பல படங்கள் அவர் தயாரிச்சிருக்காரு. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், ஜஸ்டிஸ் விஸ்வநாத், பைலட் பிரேமானந்த், மேயர் மீனாட்சி, ஆள பிறந்தவள், வாயாடி போன்ற படங்கள் அதுல குறிப்பிடத்தகுந்தவை. அவருக்கு 3ஆவது மனைவி தான் கேஆர் விஜயா. தன்னுடைய மனைவிகளின் ஒப்புதலின் பேர்ல தான் இந்த திருமணம் நடந்திருக்கு. ராமன் தெருவுல கேஆர் விஜயாவோட வாழ்ந்து வந்திருக்காரு வேலாயுதம். அடிக்கடி வீட்டில இருந்து விருந்து நடத்துவாராம். சுதர்ஷன் ஷிப்பிங் ஏஜென்சிஸ் வச்சிருந்திருக்காரு. 3 கப்பல்களை சொந்தமா வச்சிருந்திருக்காரு. சொந்தமா விமானம் வச்சிருந்திருக்காரு. சுதர்ஷன் ஷிட் ஃபண்டும் நடத்தியிருக்காரு. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இவருடைய பெருமை அப்படின்றது ரொம்ப பெரியது. கேரளாவின் மிகப்பெரிய தொழிலதிபரா விளங்குனவர் தான் இவரு. காங்கிரஸ் ஆட்சி விழுந்த சமயத்துல மாற்றுக் கட்சியான ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. வேலாயுதத்துக்கு நிறைய தொந்தரவுகள் வந்துட்டே இருந்துச்சு. பொருளாதார ரீதியா பல சிக்கலை எதிர்கொண்டாரு. பல தொழில்களை மூடி போயிட்டாரு. அதுக்கப்புறமா பல கோடிகளை இழந்து அன்னைக்கு மலையாள பட உலகமே வேலாயுதத்தை நம்பி இருந்த நிலையில அரசியல் நெருக்கடி வந்தனால சினிமா எடுக்கிறதையும் நிறுத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சொல்லப்படுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.